படம் நல்லா இருந்ததுண்ணா. ராம் சரண் ஃபேன்ஸ்னாங்க, அதனால வந்தோம். ராம் சரண் ஃபேன்ஸா? ஆமாண்ணா. இல்ல அப்ப சொல்லுங்க, அப்ப கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு மொக்க படத்துக்கு அப்புறம் கேம் சேஞ்சர்லாம் நல்ல படம் தானே, மொக்க படம்லாம் இல்லைண்ணா. சரி ஓகே ஒரே கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பிளாப் குத்துரு. இந்த படம் வந்து நல்லா ஒரு கை கொடுத்த படம், ரொம்ப அருமையாக இருக்கும், வேற லெவல். பெஸ்ட் கம்பேக்கு அடிச்சு தூக்கிட்டு போயிடும், அவ்வளோதான். கேம் சேஞ்சராவது ஏதோ ஒன்று பண்ணி சங்கர் சார் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருந்தாரு. இதில் வந்து அப்படியே உல்ட்டா பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே படம் முடிஞ்ச தலைவா. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கேமராவில் பார்த்தா இடைவெளிக்கு போகிறோம். ஏன்னா இன்ட்ரோலா இவ்வளோ நேரம் படம் பார்த்தா இன்ட்ரோலா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஓகே தான், உட்காந்து பார்க்க சொல்லுங்க, அவ்வளோதான். அவன் காண்டாயி ஓட போகிறான், அவ்வளோதான். நான் நிறைய படம் பார்த்துருக்கேன், எல்லாமே ஆனஸ்ட்டாக தான் சொல்லுவேன். இந்த படம் வந்து சத்தியமாக எனக்கு பிடிக்கல. ஓரளவு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ ராம் சரண் சார் எவ்வளோ பெரிய ஆக்டரு, ஸோ அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு மூவியை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், எல்லாம் வந்து டீச்சரை பாட்டு வந்து படம் பாருங்கள். கேம் சேஞ்சர் கொஞ்சம் சுமாரான படம் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி அது கரெக்டு தான். அதோட கண்டிப்பாக அது பெட்டரான ஃபிலிம் தான். இது ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம். அதோடலாம் கண்டிப்பாக பெட்டர். எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது, பட் மாஸ் படம் அப்புறம் சென்டிமெண்ட் அந்த மாதிரி என்ன சொல்ல லைக்கிங் உள்ளவங்க இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்.